சம்மர் ஹீட் இறங்கி அப்படியே ஒரு 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமிக்கிற டைமில் காற்றோடு காற்றா மொட்டை மாடியில் போய் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதற்கு தேவையான பொருட்கள் 3 வாழைப்பழம், கருப்பு உலர் திராட்சை, மஞ்சள் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் முக்கியமான பொருளான ப்ரௌன் அவுல், அதோடு சேர்த்து 200 ml பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். முதலாவதாக அவுல நல்ல தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த உமியெல்லாம் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகிடும். அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் 2 வாட்டி நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை க்ளீன் பண்ணி எடுத்து அவளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த 1 கிளாஸ் பாலில் பாதி கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை ரெண்டத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி வச்சுருந்த பாலை அதையும் சேர்த்து ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1.5 இல்லை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே விட்டுடலாம். 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றிட்டு அந்த பக்கம் ஒரு பரோட்டா இந்த பக்கம் ஒரு பரோட்டா ஸ்பூன் வச்சு அப்படியே கிண்டி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இது அப்படியே சாயங்கால நேரத்தில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து காற்றோட காற்றாக சாப்பிடுங்க. ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.